சண்டே மார்னிங் இன்றைக்கி ஒரு அழகான வில்லேஜ் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மார்னிங் எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா இவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல் வியூவோட செம்மையாக ரெயின் அப்படியே ப்ரீஸி ஏர் இருந்தது. அதை அழகாக ரசிச்சுட்டே செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இது வந்து கீழே இருக்க வியூ அவ்வளோதான். இன்னும் நம்ம டெரஸ்க்கு மேலே போனோன்னா அங்கேருந்து நான் வானவில் ரெயின்போ இருந்தது. அதை அழகாக வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். அதுவுமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். குட்டி வீடியோ தானே, அதனால் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பண்ணியிருந்தேன்னா தோசை அதோட சட்னி தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். சித்தி வீட்டில் பொங்கல் சாம்பார் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். நல்லா செம்மையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ரெயினும் ஸ்டாப் ஆயிடுச்சு. கிளைமேட் வெயில் வர மாதிரி இருந்தது. அப்படியே சரி ஓகே கிச்சனை க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லி வந்துட்டேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 1 வீக்காக கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் நான் அந்தளவுக்கு ப்ராப்பர் ஒர்க் எதுவுமே பண்ணல. அக்கா அம்மா என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் இந்த வீட்டில் அந்த வீட்டில் மாற்றி மாற்றி குக் பண்ணிவிட்டு இருக்க அப்படியே பொருள் எல்லாம் மாற்றி மாற்றி வச்சுட்டாங்க. மொத்தமாக கிச்சன் மாதிரி இல்லை, ஏதோ ஸ்டோர் ரூம் குப்பை ரூம் மாதிரி இருந்தது. சரி ஓகே இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் அழகாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைட் பை சைட் குக்கிங் ஒர்க்கும் பண்ணிகிட்டே க்ளீன் பண்ணதுனால எனக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை மிச்சம். அதாவது தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இதை பண்ணிட்டேன். சாதம் அதோடு தக்காளி தொக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. செம்மையாக டேஸ்ட்டும் இருந்தது. தக்காளி தொக்கு நெக்ஸ்ட்டு வீட்டில் சுரைக்காய் இருந்தது. அதை அழகாக வேர்க்கடலை போட்டு காரக்குழம்பு கிரேவி மாதிரி பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வேர்க்கடலை கொஞ்சமாக வறுத்து வச்சுட்டேன். எனக்கு கிரவுண்டட் வறுத்து சாப்பிட இல்லாட்டி அவிச்சு சாப்பிட பிடிக்கும். நெக்ஸ்ட்டு சாதம் குழம்பு எல்லாம் வச்சு ஒரு பீஸ் மேங்கோ மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். மற்ற எல்லாமே வீட்டில் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை சாப்பிட்டுட்டு அப்புக்கு தண்ணி வைக்க போகணும். இப்போது அப்பு அப்பு நீ பப்பு சாப்பிடு. அப்பு நான் கூப்பிட்டா அழகாக திரும்பி பார்ப்பான். என் செல்லமாக இருந்தால் அவளை பற்றி நான் சொல்லணுன்னா என் உயிரே அவள் தான். அந்த அளவுக்கு என்னோட என் பொண்ணு மாதிரி அவளை வளர்த்துட்ருந்தேன். அவளுக்கு சரி வேண்டாம், அது ரொம்ப கஷ்டமான ஒரு கதை. அது என்னோடவே போகட்டும். ஏன்னா அதை நான் பேசினா ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவேன். அதே போல் அவளுக்கு அப்புறம் அப்பு அவனும் ஓரளவுக்கு பிஹேவியர் எல்லாமே என் செல்லம்மா போலவே இருக்குது. செல்லம்மான்றது ஒரு கண்ணுக்குட்டி பொண்ணு. அது இவன் பையன், அதனால் இவன் பேர் அப்பு. இவனும் அந்த மாதிரி நிறையா என்ன கம்ஃபர்ட் பண்ணுவான். சரிங்களா? அப்போது அவனுக்கு தண்ணியெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமாக வடை செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் வீட்டில் வாட்டர் மெலன் இருந்தது. அதை கட் பண்ணி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் மேலே டெரஸ்க்கு போனோம். கொஞ்சம் ரெயின் வர மாதிரி இருந்தது. அதனால தான் ஓடி போயிட்டு பார்த்தோம். அழகாக அங்கே ரெயின்போ இருந்தது. இங்கே பாருங்கள், உங்களுக்காக தான் நான் வீடியோ ஷூட் பண்ணேன். இதை செகண்ட் மாடி மேலே நின்று எடுத்தோம். செம்மையாக இருக்காங்க பாருங்கள். ரெயின் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி ரெயின்போ அகெயின் ரெயின் வர மாதிரி கிளைமேட் மாறி மாறி இருந்தது. பயங்கர பெருசாக இருந்தது ரெயின்போ. நான் கீழே இருந்து பார்த்துட்டு மேலே போகிறதுக்குள்ளே அது கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. இருந்தாலும் 2 சைடும் நான் கவர் பண்ணி எடுத்தேன். நம்ம வீட்டை சுற்றி ஃபுல்லாக அழகாக க்ரீனிஷாக இருக்கும். நம்ம தோட்டத்துக்குள்ளே தான் வீடு இருக்குது, அதனால பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கும். அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இங்கேருந்து நம்ம திருவண்ணாமலை மலை அதை எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே அழகாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். நானும் சுஜியும் தான் மேலே வந்திருக்கோம். இது நம்ம திருவண்ணாமலை மலை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளவுட்ஸ். எனக்கு யூஷுவலாகவே க்ளவுட்ஸ் பார்க்க அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி போகிறதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதெல்லாம் நான் ரொம்ப நேரம் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். அது மாதிரி உங்களுக்கும் க்ளவுட்ஸ் எல்லாம் பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து இது எல்லாத்தையும் பார்த்து அழகாக ரசித்து முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. நம்ம வீட்டில் பாதாம் மரமும் இருக்குது, 2 மரம் இருக்குது, பார்த்துருப்பீங்க. அப்படியே கீழே நைட் டின்னருக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தோசை அதோட சட்னி கொடுத்துட்டு எனக்கும் அக்காவுக்கு சிம்பாவுக்கு அதுக்கப்புறம் மினி ஜூஜு எல்லோரும் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் சேர்த்து எக்கு குழம்பு வச்சுட்டேன். அவனுங்களுக்கு எக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால எல்லோரும் இதை வச்சு சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப்.